அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பண்ணா மீனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பண்ணா மீனானது வந்து பார்த்திங்கன்னா இலங்கையில் தான் வந்து அதிகமாக கிடைக்கும். நிறைய பேருக்கு பண்ணா மீனை பற்றி அவ்வளோவா தெரியல. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நண்பர்களே, இந்த மீனில் வந்து பார்த்திங்கன்னா இதய ஆரோக்கியம், மூளை வளர்ச்சி, அல்சைமர் நோய் தடுப்பு, எலும்பு ஆரோக்கியம், மனசோர்வு குறைவு, கண் பார்வையை மேம்படுத்துதல், புரதச்சத்து போன்றவைலாம் இதில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இந்த மீன் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. நண்பர்களே, இந்த மீனோட பேர் வந்து பார்த்திங்கன்னா பண்ணா முட்டின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, பண்ணா கத்தலைன்னு சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மீனை வந்து குழந்தை பெற்றவங்களுக்கு அதிகமாக கொடுக்கலாம். ஏன்னா பால் வருன்றதுக்காக குழம்பு வச்சு அதிகமாக தருவாங்க குழந்தை பெற்றவங்களுக்காக. நண்பர்களே, இந்த பண்ணை மீனை வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கே பிடிக்கிற மீனை அன்றைக்கே நீங்கள் சமைச்சி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு 2 or 3 டேஸ் வந்து ஐஸில் வச்சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மீனோட டேஸ்ட்டு போயிடும், நல்லாவே இருக்காதுங்க. இந்த பண்ணை மீனில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான புரோட்டீன் சத்து இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இந்த மீன் அலர்ஜி இருக்கவங்க, அதுக்கப்புறம் ஸ்கின் அலர்ஜி இருக்கவங்க வந்து இந்த மீனை வந்து சாப்பிட வேணாம். நண்பர்களே, இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா சம்மர் டைமில் தான் வந்து அதிகமாக இந்த மீன் வந்து கிடைக்கும். இந்த மீனோட விலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக தாங்க இருக்கும். 150 ரூபாயிலேருந்து 300 ரூபாய்க்குள்ளே தாங்க இருக்கும். இந்த மீனில் வந்து குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ருசி வந்து அந்த அளவுக்கு இருக்கும். இந்த மீனை வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். சில்வர் கலரில் தாங்க இருக்கும் இந்த மீன். இந்த மீனை சாப்பிடுவதற்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க. குழந்தைங்க, பெரியவங்க, வயதானவங்க எல்லாருக்குமே இந்த மீனை கொடுக்கலாம். இந்த மீனில் ஒரே ஒரு முள் தாங்க இருக்கும். நண்பர்களே, இந்த பண்ணா மீனில் கருவாடு குழம்பு வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். அல்டிமேட்டாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கே சொல்லும் போதே பாருங்கள், எனக்கு வாயெல்லாமே ஊறுது. அந்த அளவுக்கு இருக்கும் பண்ணா மீனோட கருவாட்டு குழம்பு. நண்பர்களே, நீங்கள் ஒரு வாட்டி இந்த குழம்பு வச்சு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நண்பர்களே, பொதுவாக மீன்னாலுமே எல்லா மீன்லையுமே சத்து அதிகமாக தான் இருக்குது. அதனால் மீனை வந்து வாரத்தில் ஒரு முறையாச்சும் மீன் சாப்பிடுங்க. நம்ம வந்து சிக்கன், மட்டன் இதெல்லாம் சாப்பிட்றத விட இந்த மீன் எல்லாமே ரொம்ப சத்து அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த மீனெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.